ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர்ட் லேப். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்எல்எம்னா என்ன, அப்புறம் எல்எல்எத்தோட ஒரு ஆர்கிடெக்சர், அப்புறம் ரேக் அப்ளிகேஷன் என்ன, ரேக் அப்ளிகேஷனை பற்றியான ஒரு ஆர்கிடெக்சர், எல்எல்எம் ப்ளஸ் ரேக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வாட் இஸ் எல்எல்எம்? எல்எல்எம்னா இட்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு தெரியும். எதுக்கு இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்டு, அதாவது டேட்டா செட்டுன்றது என்னென்னா நிறையா புக்ஸு, அப்புறம் வெப்சைட்ஸு, ரிசர்ச் பேப்பர், அப்புறம் விக்கிபீடியா, யூடியூப், இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற டேட்டாவை வந்து எடுத்து அதை அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணுறது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும் அப்படின்றத அதுவே ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம், அந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் நமக்கு. நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு ப்ராம்ப்டில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2-3 கேரக்டர் டைப் பண்ண உடனே அடுத்த கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஆட்டோ சஜஷன் பண்ணும். எப்படின்னா அது பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண டேட்டா அண்ட் லாங்குவேஜ் மாடலில் வச்சு அதுவே ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. என்ன அடுத்து என்ன அந்த சென்டென்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத அதுவே சொல்லும். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்எல்எம் யூஸ் பண்ணுறோம். எல்எல்எம் இஸ் நத்திங் பட் நம்ம ஓப்பன் சாட் ஜிபிடி நம்ம எல்எல்எம் சொல்கிறோம். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியில் என்ன கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் கொடுக்கும் இமீடியட்டாக. அந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்துட்டு நல்ல அக்யூரேட்டாகவும் இருக்குது. கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கூகுள் வந்துட்டு இட்ஸ் நாட் எல்எல்எம், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்ச் டேட்டாபேஸ். அதில் இருக்க ஆல்ரெடி நம்ம கூகுளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து அவங்க சர்ச் பண்ணி கூகுளோட டிபியில் டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கொரி பண்ணும் பொழுது அந்த சர்ச் பண்ண டேட்டாவோட இண்டெக்ஸ் எடுத்து தான் நமக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் அப்ளை பண்ணல. ஆனால் சாட் ஜிபிடி அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடல். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம இன்டெலிஜென்ஸ்லாம் அப்ளை பண்ணி நிறையா டேட்டா சீட்டை வச்சு ட்ரெயின் பண்ணி நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இட் வில் கம் வித் இன்டெலிஜென்ஸ். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதை பற்றியான ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் ப்ராப்ளம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் எல்எல்எம் மாடல் நம்ம சொல்லுவோம். இப்போ யூசர் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கொரி, ஏதாவது ஒரு கொரி டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, சாட் ஜிபிடியில் கேட்குறாங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி என்னென்னா ஒரு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா டேட்டா செட், சொன்ன மாதிரி நிறைய டேட்டா செட், இன்டர்நெட் டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு மாடலாக டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலுக்கு தான் நம்ம கொரி போகும். ஸோ இது ட்ரெயின் டேட்டா. அப்போ இங்கே அவங்க கொரி போயிட்டு அந்த கொரிக்கான ஆன்சரை வந்துட்டு நமக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எல்எல்எம் மாடல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேக்னா என்ன? ரேக் நத்திங் பட் Retrieval-Augmented Generation அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு எல்எல்எம்மில் வந்துட்டு ஆல்ரெடி அந்த டேட்டா வந்து ட்ரெயின் பண்ண டேட்டாவை தான் உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸோ அல்லது உங்கள்கிட்ட இருக்க டேட்டாவை பற்றி நீங்கள் கொஷின் எல்எல்எம்கிட்ட இது சாட் ஜிபிடியில் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த டேட்டாவை நம்ம வந்து சாட் ஜிபிடியை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டோம். அது ட்ரெயின் பண்ணாதனால அதுக்கான கொஷினுக்கு ஆன்சர் தெரியாது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் என்ன மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ரேக்குன்ற ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும். ரேக்குன்றது நமக்கு வந்து மோர் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை வந்துட்டு எல்எல்எம்கிட்ட கொடுத்து, சாட் ஜிபிடிட்ட கொடுத்து அதிலிருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் ஆர் டெசிஷனோ அல்லது அதிலிருந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம கொடுக்குற டேட்டாவுக்கு வந்துட்டு அது நேச்சுரல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு ரேக் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இப்போ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூசர் கொரி பண்ண உடனே நம்ம ஏஏ சர்ச்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் டிபி வச்சுருக்கேன். ஸோ ஏஏ சர்ச் ஆர் காஸ்மோஸ் டிபி ஆர் ஏதாவது டாக்குமெண்ட் டிபி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபியில் வந்து இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு இன்டெக்ஸ் பண்ண டேட்டா இருக்கும். இன்டெக்ஸ் பண்ண டேட்டானா நம்ம இந்த டேட்டா வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ், ஒரு எஸ்கியூலோ ஒரு வெக்டார் டிபியோ அல்லது ஒரு காஸ்மோஸ் டிபியோ அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணி அதோடைய மெட்டா டேட்டா வந்துட்டு நம்ம ஏஐ சர்ச்சில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து கொரி பண்ணோடனே ஏஐ சர்ச்சுக்கு கொரி போயிட்டு அந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா வெக்டார் டிபியில் இருக்கிற டேட்டாவை எடுத்து
அந்த டாக்குமெண்ட்டோட மெட்டா டேட்டாவை எடுத்து அப்புறமா அந்த டாக்குமெண்ட் ப்ளஸ் நம்மளுடைய கொரியோடு சேர்த்து எல்எல்எம்ல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும். எல்எல்எத்தில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு டெசிஷன் மேக் பண்ணணும். டெசிஷன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சுட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிருப்பீங்க, அந்த டேட்டாவும் ப்ளஸ் இந்த கொஷினைக்கும் தேவையான ஆன்சரை பிக் பண்ணி அந்த ஆன்சரை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் இந்த ஏஐ சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரண்ட் டேட்டா அண்டு இது நம்மளுடைய என்விரான்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த டேட்டாவை நம்ம வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னா யூஸருக்கு இப்போ இருந்து அதில் வந்து அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்காது. இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு டெசிஷன் கிடைக்காது. ஆனால் நீங்கள் எல்எல்எம்மோடு சேர்த்து பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஹோட்டல் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல் அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹோட்டலோட டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஹோட்டலில் எந்த ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இது ஜஸ்ட்டு டேட்டாவை மட்டும்தான் அந்த கொரிக்க டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரிட்ரன் பண்ணும். ஸோ ஒரு செமண்டிக் சர்ச்சோ ஒரு வெக்டார் சர்ச்சோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க டேட்டா பேஸை வந்துட்டு அந்த கொரியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த சாட்ஜிபிடி எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து படிச்சுட்டு இந்த ஃபுட்டோடைய இதில் ஃபுட்டு எங்கே குவாலிட்டியாக இருக்குது, அப்புறம் எங்கே வந்து சீப்பாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ரிஃபைன் பண்ண ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ரிஃபைன் பண்ண ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அது நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேக் பேஸ்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பார்ட் எல்எல்எம் ப்ளஸ் நம்மளுடைய ஏஐ சர்ச் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து ரேக் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா portal.com போனீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் ஏஐ சர்ச் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ சர்ச் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட ரிசோர்ஸ் குரூப்பு, அப்புறமா உங்களோட என்ன அந்த சர்வீஸோட நேம் அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைஸிங் டயரை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ சர்ச் ரெடி ஆகிடும். ஏஐ சர்ச் ரெடி ஆனோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டான்றது என்னது ஒரு இண்டெக்ஷன் டேட்டா. அந்த டேட்டா அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கொரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். வெக்டார் சர்ச் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஐ சர்ச் ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் ஏஐ கிரியேட் பண்ணணும். அதே ஏஐ சர்ச்சில் போனீங்கன்னா ஓப்பன் ஏஐயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் ஏஐ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு ஓப்பன் ஏஐ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ ரெடி ஆகிடும். அப்போ இந்த ஓப்பன் ஏஐயில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு கீ கொடுப்பான். கீயும் ஒரு யூஆர்எலும் கிடைக்கும். அந்த ஏபியோட யூஆர்எல்லும் கீ எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏஐ யூசர்லேருந்து கொரி வந்தோடனே நம்மளுடைய ஏஐ சர்ச் டிபிலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சார்ட் கம்ப்ளீஷன் எண்ட் பாயிண்ட் அப்படின்ற ஓப்பன் ஏஐ எண்ட் பாயிண்ட் வந்து கீயோட கால் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டேட்டாவை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம யூஸர் காட்டலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. தேங்க்யூ.